ஷோரூம்க்கு போனோன்னா வாஷ் பேசின்ஸ் அவ்வளோ இருக்கும். அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டியது 4 கேள்வி. என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட வாலோட அகலம் எவ்வளோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, யார் பயன்படுத்துவீங்க? குழந்தைங்களா இல்லை பெரியவங்களா? 3வது, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணுமா வேண்டாமா? 4வது, உங்களோட பட்ஜெட் என்ன? ஸோ இந்த 4 கேள்விக்கும் நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, மொத்தம் இருக்கிற 6 வகைகளில் ஏதாவது 1 ஆர் 2 தான் வந்து உங்களுக்கு மீதி இருக்கும். ஸோ இப்போது அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வால் ஹங். அதோட பேர்லேயே அதுக்கான காரணம் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக பார்க்குற எல்லா பேசின்ஸும் இப்படி தான் இருக்கும் அதிகபட்சம். அதாவது ஒரு 90% நீங்கள் பேசின் பார்க்குறீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஜஸ்ட் வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே பெஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன பாத்ரூம் உங்களுது அப்படின்னா ஓகே, இது பெஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேசினுக்கு கீழே இருக்கிற தரை வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும், நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, உங்களோட ஸ்க்ரூ பண்ணக்கூடிய வால் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 3000 வரும். பேஸ்ட் ஆன் பிராண்ட்ஸ் அண்ட் அதோடைய டைமென்ஷன்ஸ் வச்சு ரேட் மாறும். அடுத்தது வந்து பெடஸ்ட்ரியல். சிம்பிளுங்க. இந்த வால் ஹங்குக்கு கீழே ஒரு கால் வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுதான் வந்து பெடஸ்ட்ரியல். இது வந்து எப்படின்னா, இதோடைய மொத்த லோடு வந்து பெடஸ்ட்ரியல் எடுத்துக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் வால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியல அப்படின்னாலோ, இல்லை எனக்கு வந்து உள்ளே இருக்க பைப் எதுவும் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் பெடஸ்ட்ரியல் போகலாம். ஸோ இது 2க்காக தான் அதிகபட்சம் பெடஸ்ட்ரியல் போவாங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 5000 வரைக்கும் இருக்கும். அடுத்தது 3வது டைப் வீசில் ஆர் டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பாத்ரூமில் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா, ஒரு கவுண்டர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பவுல் வாங்கி நீங்கள் வைக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான பேசின் இது தான். 2500லேருந்து 8000 வரையும் வரும். ஏன் அப்படின்னா, இந்த பில்லர் காக் இருக்குல்ல, இதோட காஸ்ட் வந்து நமக்கு அதிகம். இது பார்க்க அழகாக இருக்கும், ஸ்டோரேஜ் நமக்கு கீழே கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பெரிய பாத்ரூம் உங்களது நல்லா பெருசு அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தால் இந்த டைப் போகலாம். அடுத்தது 4th வந்து அண்டர் கவுண்டர். ஜஸ்ட் இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்தோம்ல டேபிள் டாப், அதே தான். பட் என்னென்னா, இதில் அந்த பவுல் வந்து டேபிளுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் வந்து 2000 to 5000 வரும். இது வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி அதை விட. அண்ட் இதுக்கான பில்லர் காக் வந்து நமக்கு காஸ்ட் கம்மி. ஸோ அதை விட இது கொஞ்சம் காஸ்ட் கம்மி. இதில் நமக்கு வந்து கீழே ஸ்டோரேஜும் வந்துடும். ஸோ ஸ்டோரேஜும் வந்துடும், பட் காஸ்ட்லியாகவும் இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு போகலாம். பட் இந்த காஸ்ட் வந்து இந்த பவுலோட காஸ்ட் தான், இந்த டோட்டல் கவுண்டர் டாப்போட காஸ்ட் கிடையாது. அடுத்தது செமி ரிசஸ்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும், பட் பாத்ரூம் வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா இந்த டைப் போகலாம். அதாவது எப்படின்னா, இந்த பவுல் இருக்குல்ல, இந்த பேசினில் பாதி அளவுக்கு நமக்கு வந்து கவுண்டர் டாப் வந்துடும், அதாவது ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த பேசின் வந்து கொஞ்சம் வெளியில் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு கவுண்டரில் அழகாகவும் இருக்கும், ஸ்டோரேஜும் கிடைக்கும். ஒரு மீடியமான ஒரு சாய்ஸ்னு சொல்லலாம். காஸ்ட் வந்து 3000 to 6000 வரும். அடுத்தது கார்னர். இருக்கிறதுலே அதிகம் யூஸே ஆகாத ஒன்றுன்னு சொல்லலாம் இதை. ஏன்னா கார்னரில் வைக்கிறதுனால எந்த யூசேஜும் இல்லை. இது 2வது சின்னதாகவே இருக்கும். ஸோ அதனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே தண்ணி தெரியும். பட் வேறு வழியே இல்லை, எனக்கு அங்கே கொடுத்தே ஆகணும், ஸ்டேர்ஸ் கேஸ்க்கு கீழே கொடுக்கணும், இல்லை ஒரு கார்னரில் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1500 to 3000 வரும். இதுதான் இப்போ நம்ம சொன்ன 6 டைப். இந்த 6 டைப்பு அதோடைய காஸ்ட், அதை எங்கே வைக்கலாம் அப்படின்றத மொத்தமாக எழுதியிருக்கேன். தேவைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து எவ்வளோ வால் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண பேசினோட அளவு வந்து 550 இருக்கும். ஸோ 2 சைடும் நம்மளுடைய கை நமக்கு போயிட்டு வரணும்ல, ஆக்சஸ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு 150 வச்சுக்கிட்டோம்னா இன்ட்டு 300 ஸோ மொத்தம் 850 ஆகுது மினிமம் வால் லென்த். அதாவது வாலோட வித் இருக்கணும், அதாவது 2.25 அடி.
இது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதோட கம்மியாக இருந்தால் நீங்கள் ரொம்ப சின்னதாக வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது நமக்கு எவ்வளோ ஹைட்டில் இது வைக்கணும் பேசின் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா 820 to 840 mm. குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 750 to 800 mm, அதாவது 2 அடி 8 இன்ச்சு. பட் இதில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஹைட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளம்பர்கிட்ட வச்சு காமிக்க சொல்லுங்கள். இந்த ஹைட் ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது ஹைட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கழுவ முடியாது. கம்மியாக இருந்தால் முதுகு வலி வரும். அடுத்தது இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும்? அது வந்து செராமிக், நார்மலாக இப்போ எல்லாமே செராமிக் தான். ஸோ அதோடைய இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் சீக்கிரம் உடையாது. இல்லைனா லைட்டாக தெரியாமல் தட்டினா கூட உடஞ்சிரும். அடுத்தது இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்ட்டு. அதுதான் கிளேஸ் ஃபினிஷ்னு சொல்லுவோம். அடுத்தது தட்டி பாருங்கள். அப்போ வந்து டங்குன்னு சவுண்டு வந்தால் கிராக் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். கிராக் இருந்தால் டிங்குன்னு சவுண்டு வராது. அதாவது ஒரு பட்டக்குன்ற மாதிரி சவுண்டு வரும். ஓகேவா? அடுத்தது இப்போ வாஷ் பேசின் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்தது அதுக்கு என்ன வேணும்னா வேஸ்ட் கப்ளிங். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம கழுவுற தண்ணி போகும்ல அந்த வேஸ்ட் கப்ளிங். இது அந்த வேஸ்ட் கப்ளிங் பார்த்தா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், பட் ஸ்ப்ரிங் இல்லை. இது வந்து ஃபுல்லுமே பிராஸ் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்னு பாருங்கள். தூக்கி பாருங்கள், வெயிட் அதிகம் இருந்தால் அது பிராஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா சீக்கிரமே வீணாக போயிடும். இதில் வந்து ஸ்ப்ரிங் டைப் இருக்குது. அதாவது எப்படின்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும், திரும்ப ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஏன்னா அது வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது முடி போய் சிக்கிக்கலாம். அதனால நமக்கு அது சீக்கிரமாக அந்த ஸ்ப்ரிங் வேலை செய்யாமல் போயிடும். அடுத்தது ட்ராப்னு சொல்லுவோம். அதாவது கீழே வர கழிவு நீரை எடுத்துகிட்டு போகிற இந்த பகுதி. இது வந்து யூ ட்ராப்னு சொல்லுவோம், இல்லை பாட்டில் ட்ராப், நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து குரோம் ஃபினிஷில் வரும். இது நார்மலாக பைப்பு வைக்காமல் இது நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா ட்ரைனேஜ் ஸ்மெல் நமக்கு மேலே வராது. அடுத்தது ஆங்கிள் வால்வு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஃபிக்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆங்கிள் வால்வ் வைக்க சொல்லுங்கள். அந்த ஆங்கிள் வால்வையும் தூக்கி பாருங்கள், அது பிராஸாக இருந்தால் வெயிட்டாக இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இப்போது ஒரு பேசின், ஒரு வால் ஹேங் பேசினுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா நார்மலி அது 2.9 to 3.2 thousands வரும். அதோட பில்லர் காக் அப்படின்றது தான் அதோடைய டேப்பு. ஸோ அடுத்தது குரோம் ட்ராப், அந்த கீழே இருக்க ட்ராப் சொன்னேன்ல அது, அப்புறம் வேஸ்ட் கப்ளிங், ஆங்கிள் வால் ப்ளஸ் ஹோஸ். ஸோ நார்மலி 5,300 to 7,100 வரும். இது வந்து ஜஸ்ட் பேசின் அண்ட் அதோட செலவு தான். கவுண்டர் டாப்போ இல்லை அதில் போடுற கிரானைட்டோ அந்த செலவெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலை. ஸோ இப்போது திரும்ப ஒரு ஃபுல்லாக சிம்பிளாக பார்த்துடலாமா? ஒரு சின்ன பாத்ரூம், தர உங்களுக்கு காலியாக இருக்கணும் அப்படின்னா வால் ஹேங் போயிடுங்க. பைப் வெளியே தெரியக்கூடாது, வால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியலன்னா பெடஸ்ட்ரியல். குழந்தைங்க பயன்படுத்தணும்னா பெடஸ்ட்ரியல் அல்லது வால் ஹேங் ரெண்டையுமே கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது, குழந்தைங்களுக்குன்னு இருக்குது. எனக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அண்டர் கவுண்டர். எனக்கு ஸ்டோரேஜும் வேணும் ஆனால் அழகாகவும் இருக்கணும்னா செமி ரிசஸ்ட். கெஸ்ட் பாத்ரூம் அழகாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா வீசல் போகலாம். உங்களுக்கு கார்னரில் தான் வச்சே ஆகணும்னா கார்னர் போகலாம். ஸோ எது பெஸ்ட்டுன்னு கேட்குறத விட உங்கள் இடத்துக்கு எது பெஸ்ட்டுன்னு கேளுங்க. ஸோ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் டெல்டாவில் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இல்லை ரெனோவேட் பண்ணணுன்னா எங்களை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.